ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழக துவக்க விழா. தரமான கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் வளர்ச்சி என சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட உள்ளதாக ரத்தினம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் ஏ செந்தில் தகவல். கோவை ரத்தினம் குழுமம் கல்வி நிறுவனங்கள் ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகமாக என்ற பெயரில் புதிய பல்கலைக்கழக அடையாளத்துடன் செயல்பட உள்ளது. இந்நிலையில் இதற்கான துவக்க விழா ரத்தினம் கிராண்ட் ஹால் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கல்வியாளர்கள், பல்வேறு தொழில் முனைவு துறைகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய மதன் ஏ செந்தில், UGC 2023 விதிமுறைகளின் கீழ் தமிழகத்தின் முதன்முறையாக டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அந்தஸ்தை பெற்ற கல்வி நிறுவனமாக ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் அறிமுகமாகி உள்ளதாக குறிப்பிட்ட அவர், ரத்தினம் குளோபல் பல்கலைக்கழகம் கல்வி, தொழில்நுட்பம், தொழில் முனைவோர் வளர்ச்சி ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் புதிய கல்வி சூழலை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். ரத்தினம் கல்வி நிறுவனங்கள் நீண்ட வருடங்களாக கல்வித்துறையில் சேவையாற்றி வருவதாக கூறியவர், தற்பொழுது நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப புதிய பாடத்திட்டங்களை உருவாக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக எதிர்கால தலைமுறைக்கான புதுமையான கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த பல்கலைக்கழகம் செயல்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ரத்தினம் கல்வி குழுமங்களின் CEO மாணிக்கம், CBO நாகராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டி இனாகிரேஷன் ஈவெண்ட்டுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி. இது என்ன, ஒரு யூனிவர்சிட்டி டீம் டு பி யூனிவர்சிட்டியினுடைய எட்டர்னர் டீம் டு பி யூனிவர்சிட்டியினுடைய இனாகிரேஷன் தானு ஒரு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றேன். டீம் டு பி யூனிவர்சிட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2023 ரெகுலேஷன்ல தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து புதுசா டீம் டு யூனிவர்சிட்டி கொடுக்கறதா ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷன்ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலே நம்ம தான் ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி தான் வாங்கியிருக்கோம். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2023 ரெகுலேஷன்ல வாங்கினது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அது வந்து கண்டினியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன். இப்போ ரத்னம் காலேஜ் தான் ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. ரத்னம் காலேஜில் இருந்த A++ கிரேடு, எல்லா ரேங்கிங், எல்லா அக்ரிடிட்டேஷன் எல்லாமே ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி கன்டினியூ ஆகுது. நாங்க A++ இருந்தோம், அது அப்படியே கன்டினியூ ஆகுது. ஓகே சார், இது என்ன கொடுக்க போகுது, என்ன அட்வான்டேஜ் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டா, என்ன அக்ரிடிட்டேஷன் இருக்கு, என்ன ரேட்டிங் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன யூனிவர்சிட்டியில பண்ணலாங்கிறத கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஸோ A++ ரேட்டிங்கோட நம்ம டீம் டு யூனிவர்சிட்டியா இருக்கும்போது ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணலாம். ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் ஒரு இடத்துல மட்டும் நடத்தணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் 5 இடத்துல நடத்தலாம். இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்துடுறோம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இமீடியட்டா கிடைக்கிறது ஒரு முக்கியமான புதுமை. இதை ரொம்ப டிராஸ்டிக்கா யூஸ் பண்ணுவோம். எப்படியெல்லாம் எஜுகேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்கிறத இந்த பவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறத யூஸ் பண்றதுங்கிறது தான் இந்த இனாகிரேஷனுடைய முக்கியத்துவம். இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அ பிக் சேஞ்ச். இது எப்படி சேஞ்ச், பிராக்டிக்கலா எஜுகேஷன் எப்படி சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னா, அந்த ஃப்ரீடம், நம்ம என்ன எப்படி வந்து இந்த ப்ரோக்ராமை டெலிவர் பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கோம். இந்த டெலிவரி ப்ரோக்ராம்ல ஸ்கில் பாஸ்போர்ட்னு ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்கில் பாஸ்போர்ட்ங்கிறது என்னன்னா, இண்டஸ்ட்ரிக்கு இப்ப இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கேப் இருக்கு, இண்டஸ்ட்ரியில இது தேவை. ஆனா ஸ்டூடெண்ட் வெளியில வரவன் இதான் தெரிஞ்சுட்டு வர்றான். அப்படிங்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டூடெண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில்ல எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு அதை அக்வயர் பண்ணியிருக்கான், அதுக்கு ஸ்கில் ட்ராக்னு ஒன்று கொண்டு வர்றோம். காலேஜுக்குள்ளாரையே பையன் வந்து ஒரு தியரி பேஸ்டா இல்லாம ஸ்கில் பேஸ்டா லேர்ன் பண்றதுக்கு ஒரு பாதையை உருவாக்குறோம். ஒரு பாதையை உள்ள நம்ம ரத்னத்துல வர்ற ஒரு பையன் மட்டும் ஸ்கில்லையே, இவன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஒரு டிசைன் பண்ணுவான், ஒரு ஆட்டோமொபைல் டிசைன் பண்ணுவான், காரை டிசைன் பண்ணுவான். இப்படி இந்த டிசைன் ட்ராக்லயே போய் கூட அவன் டிகிரி அக்வயர் பண்ணலாம். கிளாஸ் ரூம் லேர்னிங் இருக்கும், பட் அட் த சேம் டைம் முக்கியத்துவம் வந்து ஸ்கில் ட்ராக் கொண்டு வந்திருக்கோம்.
இந்த புதுமை கொண்டு வந்திருக்கனால இந்த ஸ்கில் பாஸ்போர்ட்ல எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இவன் ஸ்கில் பாஸ்போர்ட்ல எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை. இப்போ ஸ்கில் பாஸ்போர்ட்ல 90% மேல, இது வந்து நாட் எக்ஸாம் கிரேடு கிடையாது, இது ஸ்கில்ல வர்ற ரேட்டிங். ஸ்கில்ல வர ரேட்டிங்ல 90% மேல இருக்கானா அவனுக்கு 40 லட்சம் 50 லட்சம் ஜாபுக்கு ஷூட் பண்ணுவான். ஸ்கில் பாஸ்போர்ட்ல அடுத்த லெவல்ல இருக்கானா 10 lakh ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி அவனுக்கு என்ன சூட்டபிள் அவனே ஏர்ன் பண்ணிக்கலாம். அவனே அந்த ஸ்கில்ல ஏர்ன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு அவன் போலாம். அப்படிங்கிற ஒரு புதுமையான எஜுகேஷன் எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ரிசர்ச் இன்னொரு எலிமெண்ட் ரத்னம் குளோபல் டீம் டியூப் யூனிவர்சிட்டி எந்த இடத்துல ரொம்ப புதுமையா இருக்கும்னா, இன்னைக்கு ரிசர்ச் எல்லா இடத்துலயும் அகாடமிக் என்விரான்மெண்ட்ல பார்த்தா மோர் அகாடமிக் ரிசர்ச், பேப்பர் பப்ளிகேஷன், பேட்டர்ன்ஸ் இப்படிதான் இருக்கு. பட் அதுல வந்து crores ஆஃப் மணி ரத்னம் இன்வெஸ்ட் பண்ண போது, எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டட் ரிசர்ச், கோர் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் டீப் டெக்னாலஜி ரிசர்ச். இது மூணுலையுமே ரத்னம் குளோபல் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லெவல்ல ரிசர்ச்சை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. இதுல இந்த ரிசர்ச் இங்க பண்றதுனால, இப்ப நான் கார்னிங்மலை யூனிவர்சிட்டியில முதல்ல இருந்தேன். அங்க அந்த ரிசர்ச்ல இருந்து கம்பெனி வருது, அந்த கம்பெனில இருந்து ஐடி பார்க் வர்றது, இன்குபேஷன் ஆகுது கம்பெனி. இதுதான் முதல் விஷனு. ஸோ அதை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. எங்க கிட்ட ஏற்கனவே ஐடி பார்க் இருக்கு, ஒரு இன்குபேஷன் சென்டர் இருக்கு, ஒரு ஈகோ சிஸ்டம், என்டர்டைன்மெண்ட் ஈகோ சிஸ்டம் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த ரிசர்ச்சை டீபன் பண்ணும்போது அகாடமிக் சைட்ல இருந்து ரிசர்ச் உருவாகி அதுல இருந்து ஸ்டார்ட் அப்புக்கு போய் அதுல இருந்து இந்த டெக் பார்க்குக்கு வந்து அது எம்ப்ளாயிஸ் ரெக்குவயர்மெண்ட் உருவாக்குங்கிற அந்த ஈகோ சிஸ்டம் கம்ப்ளீட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அது ரத்னம் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா எங்க கிட்ட மட்டும்தான் அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. NAAC A++ ரேட்டிங்கோட இந்த ஈகோ சிஸ்டமோட எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியால நாங்க மட்டும்தான் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருக்கோம். இந்த ஈகோ சிஸ்டம் பிளஸ் இந்த ரேட்டிங்கோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். மீனிங்ஃபுல் எஜுகேஷன், டீப் ரிசர்ச் தான் எங்க ஃபோக்கஸா இருக்கும். இந்த ஈகோ சிஸ்டம் லிவரேஜ் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் ரேங்கிங்ல எங்க விஷன் வி வாண்ட் டு கம்பீட் வித் ஹார்வர்ட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷன் செட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல கம்பீட் பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டியா நாங்க நோக்கி போவோங்கிறது தான் எங்களோட விஷன். இதுதான் இந்த பிளாட்ஃபார்ம். இதுக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல ஏதாவது ஸ்பெசிபிக்கான கேள்வி இருந்தா நான் ஆன்சர். இல்ல அதெல்லாம் ரொம்ப அடிப்படையான சிலபஸை பொறுத்தளவு வந்து ஏற்கனவே அது நம்மளதுல மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக்கா கரிக்குலம் வந்து யூனிவர்சிட்டிஸ்லயும் நடக்குது. இது எப்படி டெலிவரி பண்றோங்கிறதுல தான் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கரிக்குலம் வந்து கிரியேட் பண்ணிடலாம், எல்லாம் ஏஐ பேஸ்ட் கரிக்குலம்னா ஏஐ பேஸ்ட் கரிக்குலம். அதை எப்படி அடிப்படை இன்னைக்கு பையனுக்கு ஒரு நுனிப்புள் மேயற மாதிரி சொல்லி தராம அடிப்படையா ஒரு சயின்ஸ் ஜீனோமிக்ஸ் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஜீனோம் எப்படி ஹியூமன்ல இருந்து எடுக்கிறது, அதை எப்படி ஆல்டர் பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா மருந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையா நிறைய டெப்த்ல சொல்லி கொடுக்கறது தான் முக்கியம். கரிக்குலம் வந்து டாப் ஆஃப் த லைன். அதாவது கிராஸ் டிபார்ட்மெண்டல் கரிக்குலம் நிறைய உருவாக்கும். கிராஸ் டிபார்ட்மெண்டல் கரிக்குலம்னா காமர்ஸ் வித் டெக்னாலஜி, இந்த மாதிரி கரிக்குலம்ஸ் எல்லாம் வந்து நார்மலா இல்லை, ரைட்? அந்த மாதிரி இன்டர் டிபார்ட்மெண்டல் கரிக்குலம், மெக்கானிக்கல் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இது 3 காம்பினேஷன் இருந்தா ஒருத்தன், இது 3 இருந்ததுன்னா என்ன, ஒரு செல்போனே ஒருத்தன் செய்யலாம். அந்த எலக்ட்ரானிக்ஸும் செய்வான், மெக்கானிக்கல் பாக்ஸும் செய்வான், சாஃப்ட்வேரே எழுதுவான். அப்படிங்கிற மாதிரி கிராஸ் டிபார்ட்மெண்டல் கோர்சஸ், ஃபுல் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வேணுங்கிற கிராஸ் டிபார்ட்மெண்டல் கோர்சஸ் புதுசாக கொண்டு வருவோம். இன்னைக்கு இருக்கிற அந்த செக்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இல்லாம கிராஸ் டிபார்ட்மெண்டல் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வருவோம். மேஜர் வேலை கரிக்குலம். ரிசர்ச்ல வந்து இப்ப ஸ்டார்ட் அப் பிளஸ் ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு PhD ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். அது ரொம்ப பாத் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ். இப்போ ஒரு PhD ப்ரொஃபஸர் இருக்காருன்னா இன்னைக்கு லேண்டிங் அவருடைய இவென்ச்சுவல் கோல் என்ன, ஒரு பப்ளிகேஷன் பண்ணுங்கிறது அவரோட கோலா இருக்கும். இல்ல, இன்னைக்கு எங்களோட டிஃபரன்ஸ்ல வந்து அவங்களோட ரிசர்ச்ல இருந்து ஒரு ஸ்டார்ட் அப் உருவாக்கணும். அந்த ஸ்டார்ட் அப் உருவாக்குறது வழியா அவங்க PhD அக்வயர் பண்ண முடியும். ஸ்டார்ட் அப் உருவாக்குறதுன்னா என்ன, ஸ்டார்ட் அப் உருவாக்கி ஃபண்டிங் வரணும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓரியன்டட் ரிசர்ச்சுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான என்விரான்மெண்ட்
எங்களோட பிஹெச்டி ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்கா அதுக்காக பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரிசர்ச்சோட டெப்த் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த டெப்த் ஜாஸ்தியாக நிறைய ரிசர்ச் அவுட்கம் ஜாஸ்தி ஆகும். இதுல ஸ்பெசிஃபிக்கா ரிசர்ச்ல வந்து ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி we have made a conscious decision to invest a lot. நிறைய next couple of yearsல crores, tens of crores of rupees invest பண்ணி research facilities, research programs எல்லாம் நிறைய லான்ச் பண்ண போறோம். ஏஐ டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு கிராஸ் டிபார்ட்மெண்டல் கோருங்க. அதாவது இன்னைக்கு ஏஐ வந்து மெக்கானிக்கல் டிசைன்ல இருக்கு, இன்னைக்கு எலக்ட்ரானிக் டிசைன்ல இருக்கு, சிப் டிசைன்ல இருக்கு, வெப்சைட் டிசைன்ல இருக்கு, எஸ்இஓ தானா பண்ணுது. ஏஐங்கிறது வந்து எல்லா ஏரியாலும் இம்பாக்ட் ஆகும். எப்படி கம்ப்யூட்டர் வந்தப்ப என்ன நடந்துச்சு? கம்ப்யூட்டர் வந்து இன்னைக்கு வந்து தனி ஃபீல்டு மட்டும் இல்லையே, அது வந்து ஒண்ணு. ஆனா கம்ப்யூட்டர் வந்து காமர்ஸையும் இம்பாக்ட் பண்ணுது, எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணுது, ரைட்? அதே மாதிரி ஏஐயும் எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணும். அதுல ஏஐ மட்டும் தனியா படிக்கிறவங்க அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி கம்ப்யூட்டருக்கு. ஆனா கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி பண்றவங்கிற மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ அதனால ஏஐ வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸ்லயும் இன்டகிரேட் பண்றோம். ஏஐங்கிற தனி ப்ரோக்ராம்ங்கிறது ஒண்ணு. ஏஐ வந்து பிகாம் வித் ஏஐ இருக்கும். என்ன அக்கௌண்டிங் எப்படி ஏஐ வச்சு போடுறதுன்னு நீங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்களே பார்க்கலாம். டேலி யூஸ் பண்றதை நிறுத்து, ஏஐ வந்து உனக்கு எல்லா டேலி என்ட்ரி போட்டு கொடுக்கணும். இது வந்து இது ஒரு கற்பனை இல்ல, உண்மை பண்ண முடியும். ஸோ அப்ப அவனுக்கு என்ன தெரியணும்? காமர்ஸும் தெரியணும், ஏஐயும் தெரியணும். ஸோ அதனால ஏஐ வந்து எல்லாத்துலயும் கொண்டு வரோம். இப்போ எப்படி பிகாம் சிஏன்னு வச்சாங்க, ரைட்? பிகாம் சிஎம் சிஏன்னு என்ன? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் தெரியணும், அவனுக்கு பிகாம் தெரியணும். அதே மாதிரி பிகாம் வந்து ஏஐ. இந்த மாதிரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அப்புறம் பிடெக் மெக்கானிக்கல் இருக்குதுங்க, அது கூட ஏஐ. எல்லா ப்ரோக்ராம்ல ஏஐ இன்டகிரேட் பண்ணுவோம். அதான் ஓகே. இன்டர்நெட் இப்போ ரத்னம் குளோபல்னோட ஒரு கோர் என்னன்னா, ஒரு குளோபல் பாத்வே ஒன்று உருவாக்கணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குங்கிறது அம்பிஷன். குளோபல் ரெடினஸ் ஸ்கோர்னு ஒன்று கொடுக்குறோம். அதை வச்சு அவன் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா தான் யூத் பாப்புலேஷனுடைய லீடர். நெக்ஸ்ட் 15 வருஷத்துக்கு யூத் பாப்புலேஷனுடைய தலைவர் வந்து இந்தியா தான். அது யாரும் மாற்ற முடியாது. ஐ திங்க் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதுல இம்பாக்ட் அது வருது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப், குளோபல் ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ண போறான். குளோபல் வேர்ல்டு ஃபுல்லா போய் சர்வீஸ் பண்ண போறான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜப்பான்ல போறான், ஜெர்மனில போறான், இட்டாலியில போறான், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி, யூஎஸ்ல வேணா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், பட் எல்லா பக்கம் போறான். ஸோ அவனுக்கு அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை பண்றோம். ஒண்ணு என்ன, மல்டி அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்பெசிபிக் லாங்குவேஜ், நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்ல இருக்க ரீஜன்ஸ்க்கு இருக்க லாங்குவேஜ்க்குன்னு ஒரு ஸ்கூல் செட் பண்ணி அதுல போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னொரு லாங்குவேஜ் அப்பார்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றோம். இன்னொன்னு, டை அப் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ். இவன் வந்து 3 வருஷம் இங்க படிக்கலாம், ஜப்பான்ல போய் 1 வருஷம் படிக்கலாம். அந்த மாதிரி ஜாப்பனீஸ் யூனிவர்சிட்டிஸ் டை அப். ஹார்வர்ட்ல கூட போய் படிக்கலாம், 1 இயர் போய் படிக்கலாம். ஹார்வர்ட்ல போய் சில கோர்சஸ் எடுக்கலாம். அந்த கோர்ஸினுடைய கிரெடிட் இங்க கொடுப்போம். இந்த மாதிரி நியர்லி ஒரு 25 யூனிவர்சிட்டிஸ் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணி டயப் பண்ணிருக்கோம். ஸோ இதனால ஒரு செமஸ்டர் போகலாம். எல்லாத்துக்குமே இப்போ நியர்லி 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் இருக்கு. அது எங்க பண்ணுவோம் இன்டர்ன்ஷிப்னா, ஃபாரின் யூனிவர்சிட்டியில பண்ணுவோம், ஃபாரின் கம்பெனி பிசிக்கலா லண்டன் போவான், மலேசியா போவான், அந்த ஜப்பான் போவான், டைவான் போவான். அங்க போய் அந்த கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணுவான், அங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போய் கோர்ஸ் எடுப்பான். இந்த கெரியர்ஸ் வந்து நாங்க கெரியர் பாத்வேஸ் பில்ட் பண்ணிருக்கிறோம், இன்டகிரேட் பண்ணிருக்கோம் எங்க கோர்ஸ்ல. அது ரொம்ப முக்கியமான குளோபல் இன்டகிரேஷன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே நம்ம இருக்கிற ப்ரோக்ராம்லயே சில இன்டலெக்ட்னோ ப்ரோனோ அதுல ஏற்கனவே இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதையெல்லாம் ஒன்றும் டீப்பா பண்ணுவோம், அதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் கிராஜுவலா தேவைக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் இப்போ இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் இப்போதைக்கு இருக்கு. அதுலயே வந்து இந்த குளோபல்
இன்டர்ன்ஷிப் எல்லாம் வேணுங்கிற சிஸ்டம் ஏற்கனவே வச்சிருக்கோம். ரத்னம் காலேஜ்ல பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப ரத்னம் காலேஜ் ரத்னம் யூனிவர்சிட்டி எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் பண்றதுனாலதான் ரத்னம் காலேஜ் ரத்னம் யூனிவர்சிட்டியா மாறி இருக்கு. அதை கிரேட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் இன்னும் டீப்பரா போய் நல்லா பண்ணுவோம்.